இந்த ஆக்டாஹெட்ரலில் சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸும் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், லிகாண்டு பொசிஷன்ஸை நம்பர் வச்சு காட்டியிருக்கேன். இந்த லிகாண்டு 1 லிகாண்டு 6க்கு இடையில எம் வருது. ஸோ 1 6 ஒன்றை பார்த்துக்க முடியாது. ஸோ 1 பொசிஷன் 6 பொசிஷனில் ஒரே மாதிரி லிகாண்டு வந்துச்சுன்னா அது 2 டிரான்ஸ்னு சொல்லலாம். 1 4 1 3 1 2 1 5 இதெல்லாம் பார்த்துக்க முடியும், ஏன்னா இது 2க்கு இடையில எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சிஸ் பொசிஷன்ஸ். 1 4 1 4 பார்க்க முடியும், 1 3 பார்த்துக்கலாம், 1 5 1 2 பார்த்துக்கலாம், இதெல்லாம் சிஸ். அதே மாதிரி 6 2 பார்க்கலாம், 6 5 பார்த்துக்கலாம், 6 3 6 4 எல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்ன பொசிஷன்? சிஸ் பொசிஷன்ஸ். அப்போ சிஸ் பொசிஷன்ஸ் நம்பர் பாருங்கள். இந்த 1 எடுத்துட்டோம்னா 1 2 1 3 1 4 அப்புறம் 1 5 இதெல்லாம் சிஸ். அதே மாதிரி இன்னும் சிக்ஸை வச்சு சொன்னீங்கன்னா 4 6 2 6 3 6 5 6 இது எல்லாமே சிஸ் பொசிஷன்ஸ். ஒரே மாதிரி லிகாண்ட் இந்த பொசிஷன்ஸ்ல எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லிக்கலாம்? சிஸ். டிரான்ஸ் என்னென்னு பாருங்க, 1 6 இது வந்து என்ன? டிரான்ஸ் பொசிஷன். அது மட்டும் இல்லை, 3 5 ஒன்றை பார்த்துக்க முடியாது, அதுவும் டிரான்ஸ் பொசிஷன் தான், ஏன்னா இடையில என்ன வந்துருச்சு? எம். அதே மாதிரி 4 2 அதுவும் டிரான்ஸ் பொசிஷன் தான், இதுவும் பார்த்துக்க முடியாது. ஸோ இப்படி எந்த 2 சேம் டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் ஒன்று டைரெக்டாக பார்த்துக்க முடியுதோ அதை நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம்? சிஸ். பார்க்க முடியாமல் இடையில ஏதாவது ஒரு ஆட்டம் வந்துச்சுன்னா அது டிரான்ஸ். இப்போ நம்ம இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் எடுத்துக்கலாம். COCN3 Cl3 -3 இதை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். லிகாண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி போர்டுக்கு முன்னாடி, நீங்கள் எழுதுகிற பேப்பருக்கு முன்னாடி, நீங்கள் எழுதுகிற பேப்பருக்கு பின்பக்கம் இந்த டேஷ் வெட்ஜ். ஸோ இங்கே ஒரு CN, இங்கே ஒரு சைனோ லிகாண்ட், இங்கே ஒரு சைனோ லிகாண்ட், குளோரிடோ லிகாண்ட். இப்போ பாருங்கள், இந்த சிமிலர் லிகாண்ட்ஸை மட்டும் ஒன்றா சேர்த்துங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸ் மட்டும் இப்போ டாட் வச்சு சைனோ லிகாண்ட்ஸ். ஒரு ஃபேஸ் கிடைக்கும். அதே மாதிரி குளோரோ லிகாண்ட்ஸ், இது ஒரு ஃபேஸ். ஸோ சிமிலர் லிகாண்ட்ஸ் இது வந்து என்ன டைப்னா MA3B3 டைப்பில் சிமிலர் லிகாண்ட்ஸை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஃபேஸஸ் வருது. அதே சமயம் இந்த சிமிலர் லிகாண்ட்ஸ் எல்லாமே சிஸ் பொசிஷனில் இருக்குது, ஏன்னா இந்த சைனோவை பார்க்க முடியும், இந்த சைனோவை பார்க்க முடியும், இந்த 2 சைனோவும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் குளோரிடோ லிகாண்ட்ஸ் எல்லாம் ஒன்று பார்த்துக்க முடியும், எல்லாமே சிஸ் பொசிஷனில் இருக்குது. பட் அதே சமயம் இந்த சிமிலர் லிகாண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபேஸஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஃபேஸஸ் கிடைச்சுன்னா அந்த ஐசோமருக்கு பேர் என்னன்னா ஃபேசியல் ஐசோமர். இன்னொரு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. இப்போ இந்த 2 CLுமே டிரான்ஸ்பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னு பாருங்கள், இடையில CO+3 இருக்குது, 2 CL ஒன்று பார்த்துக்க முடியாது, இப்போ நீங்கள் டிரான்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு CL இங்கே. பட் இந்த 2 CLும் இந்த 2 CLும் என்னதான் உங்களுக்கு சிஸ். பட்டு ஒன்று டிரான்ஸில் வந்தாலும் நீங்கள் அது டிரான்ஸ்ன்னு தான் சொல்லணும். 3 சைனோ லிகாண்ட்ஸ் பிளேனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிமிலர் லிகாண்ட்ஸை மட்டும் டாட் வச்சு சேர்த்து பாருங்கள்.
இது ஒரு மெரிடியோன். ஸோ அந்த மெரிடியோனில் இருக்கிற மாதிரி 3 லிகாண்ட்ஸ் வரும். அதனால் இதுக்கு பேர் என்னென்னா மெரிடியோனல் ஐசோமர். ஸோ இந்த MA3B3 ஸ்ட்ராண்ட்ஸில் எழுதுனீங்கன்னா அது மெரிடியோனல் ஐசோமர்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா MABCDEF எல்லா லிகாண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இப்படி போடலாம். இதுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வரும்னா 15 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். Stereoisomers are possible. இந்த MABCDEF அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பாசிபிள்னா 15 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்டிக்கல் ஐசோமர்சம். ஸோ இதுக்கு நம்ம 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். பிளேன் போலரைஸ்டு லைட் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஆர்டினரி லைட். ஃபஸ்ட் ஆர்டினரி லைட் எடுத்துக்கோம். இது ஒரு லைட் சோர்ஸ். இதுலேருந்து லைட் ரேடியேஷன் வருது. இதில் இருக்கக்கூடிய லைட் ஃபோட்டான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகும். ஆர் தி பார்ட்டிகிள்ஸ் இன் தி லைட் ரேடியேஷன் வைப்ரேட்ஸ் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். தி லைட் photon or particle in light radiation vibrates in all possible directions or planes. ஸோ அந்த லைட் ஃபோட்டான் எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆர்டினரி லைட். இப்போ இந்த ஆர்டினரி லைட்டை நைக்கல் ப்ரிசம்னு ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறேன். வெளியே வர லைட்டை பாருங்க. Light radiations now vibrate in only one direction. ஸோ இப்படி மேலே கீழே மட்டும்தான் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். which is perpendicular to the propagation path. லைட் இப்படி போயிட்டுருக்கு. அந்த ப்ராபகேஷன் பாத்துக்கு பெர்பெண்டிகுலராக ஒரே ஒரு பிளேனில் மட்டும் வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த லைட்டை வந்து என்னன்னு சொல்லணும்னா பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ ஆர்டினரி லைட்னா அதில் இருக்கக்கூடிய லைட் ஃபோட்டான்ஸ் ஆர் லைட் பார்ட்டிகிள்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பிளேன் போலரைஸ்டு லைட்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் இந்த லைட் ஃபோட்டான்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
in plane polarized light, the light photons or particles vibrate in only one plane perpendicular to அந்த plane எப்படி இருக்குது perpendicular to the direction of propagation. இந்த லைட் போகிற டைரக்ஷனுக்கு செங்குத்தாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த மாதிரி லைட் ரேடியேஷனை தான் என்னன்னு சொல்கிறீங்க, பிளேன் போலரைஸ்டு லைட். சரி, இப்போ இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் இருக்குல்ல, இது வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் டியூப்பில் ஒரு காம்பவுண்டு சாலிடாக அல்லது சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு பாஸ் பண்ணால் வெளியே வரும்போது அது ஒன்றா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரொட்டேட் ஆகிருக்கு, இல்லாட்டி லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகிருக்கும். ஸ்ட்ரைட்டாக வராது, இப்படி வராது. அதுக்கு பதிலாக ஒன்றா எல்லா காம்பவுண்ட்ஸுமே இப்படி ரொட்டேட் பண்ணாது, ஒரு சில காம்பவுண்ட்ஸ். When plane polarized light is passed through certain compounds, they are rotated either towards right or left. Such compounds are called optically active compounds. எந்த compounds வழியாவெல்லாம் இந்த plane polarized light பாஸ் பண்ணும்போது இந்த plane polarized light ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுதோ அந்த காம்பவுண்ட்ஸுக்கு பேர் என்னென்னா optically active compounds. And this phenomenon is called optical activity. When plane polarized light is passed through certain, இங்கே வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அப்படியே பாஸ் பண்ணலாம், ஆர் their சொல்யூஷன்ஸ் அல்லது அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஏதாவது சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு அது வழியாக பாஸ் பண்ணுறோம். ஆர் தேர் சொல்யூஷன்ஸ் தி பிளேன் போலரைஸ்டு light is rotated either towards right or left. ஸோ அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டு வலப்பக்கமாகவோ இடப்பக்கமாகவோ ரொட்டேட் ஆயிரும். திஸ் phenomenon is called ஆப்டிக்கல் ரொட்டேஷன். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆப்டிக்கல் ரொட்டேஷன். தி காம்பவுண்ட் இஸ் செட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். அந்த காம்பவுண்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லலாம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். தி காம்பவுண்ட் இஸ் செட் டு பி என்னன்னு சொல்லப்படுது, ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ஆப்டிக்கல் ரொட்டேஷனுக்கு டெஃபினிஷன். இப்போ நம்ம இப்படி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். இதில் 6 லிகான்ஸி நான் ABCDEFன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மிரர் கண்ணாடி வைக்கிறோன்னு வைங்க, இதோட இமேஜ் கிடைக்கும்.
So CB DA EF. இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து மிரர் இமேஜ். இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படியே மிரர் இமேஜ் மேலே வைங்க. இஇ காயின்சைட் ஆகுது, எஃப்எஃப் காயின்சைட் ஆகுது. பட் சிடி இடத்துல வரும், பிஏ இடத்துல வரும். அப்போ இட் இஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள் வித் இட்ஸ் மிரர் இமேஜ். ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஆடி பிம்பத்தை கூட மேட் பொருந்தல. தி ஆப்ஜெக்ட் இஸ் superimposable with its mirror image. இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் அதோட மிரர் இமேஜ் ஒன்று மேலே ஒன்று சூப்பர்இம்போசிபிளாக இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுமே பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணும். சப்போஸ் இந்த ஃபார்ம் இருக்கக்கூடியது பிளேன் போலரைஸ் லைட்டை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் இதோட மிரர் இமேஜ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன பேருனா எனன்சியோமர்ஸ். இது ரெண்டுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலரோட ஸ்ட்ரக்சர் அதோட மிரர் இமேஜ் மேலே சூப்பர்இம்போசிபிளாக இல்லை, நான் சூப்பர்இம்போசிபிள். The object is non-superimposable, non-superimposable with its mirror image. Superimposable na ஒன்று மேலே ஒன்று மேட் பொருந்திரும், non-superimposable na தான் மேட் பொருந்தாது. When the object is non-superimposable with its mirror image, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்கிறோம். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.